அடுத்த குறள் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இந்த பளிங்குங்கிறது எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்திருக்கு. அதை நம்ம பாரதத்தையும் பார்த்தோம். அவன் இவனுடைய பாண்டவர்கள் கட்டிய வீட்டுக்கு இவர்களை அழைக்கிற போது அது தெரியாமலே அரச வம்சத்திலே பிறந்த துரியோதனன் தெரியாமலே அது தண்ணீர் இருப்பதாக நினைத்து தன்னுடைய கீழ் ஆடையை தூக்கினான் என்று செய்தி வருகிறது. அதை பார்த்து அவள் சிரித்தாள். அதுலதான் வினையே வந்தது. அப்படிப்பட்ட பளிங்கு. இந்த ஆடை ஒரு 16 முழம் சேலை, அப்ப 8 கஜம்னு பேரு. அந்த 8 கஜம் சேலைய இந்த விரல் சரி இருக்கு பாருங்க, மோதிரம், அதுக்குள்ள அடக்கிற மாதிரி 8 கஜம் சேலைய, 8 கஜம்னா 16 முழம், 16 முழம் சேலையே உள்ள அடைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த புடவையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் பழங்காலத்துல. இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல வருது. அது நம்ம ஆட்கள் எவ்வளவு திறன் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்பதான் எல்லாம் பெரிதாக கண்டுபிடித்து விட்டார்கள் என்றல்ல, எல்லாம் அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் மெய்யுணர்வு. இந்த விஞ்ஞானம் முழுவதையும் புத்திசாலித்தனமாக நுணுக்கமாக நம் ஆட்கள் அறிந்திருந்தார்கள் என்பதன் வெளிப்பாடுதான் அந்த 16 கஜம் 16 முழ புடவையை ஒரு அவ்வளவு மெல்லிய ஆடையாக தயாரித்திருக்கிறான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோல்தான் இது. அடுத்தது காட்டும் இந்த பளிங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அப்படி பளிச்சுன்னு தெரியணும். அவன் முகத்தை பார்த்தோன்னே இவன் எதுக்காக வந்திருக்கிறான், என்னத்திற்காக வந்திருக்கிறான் என்பதை அவன் சொல்லாமலே தெரியும். மோப்பக்குழியம் அனைச்ச முகந்தறிந்த நோக்கக்குழியம் விருந்து என்கிற விருந்ததிகாரத்திலே சொல்லுகிற போது அந்த அந்த விருந்து படைப்பவனுடைய முகத்தை பார்த்தே அவன் அறிந்து கொள்ளுகிறான். அதுதான் அனிச்ச போல சொன்னாரு. முகந்து பார்த்தா அதை விட இவனுடைய முகமானது வாடிவிடும் என்பதை எல்லாம் சொல்லுகிறார் அல்லவா. இதான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒரு செய்தி, தன்னை நெருங்கியே தன் வடிவையும் வண்ணத்தையும் காட்டுவது பளிங்கு. அதுபோல மனத்தில் முதிர்ந்த குறிப்பை காட்டுவதுதான் முகம். தன்னுடைய மனதில் உள்ள முதிர்ந்த செய்தி என்ன என்பதை முகம் காட்டிவிடும். அது நேரடி பொருள். இப்ப இந்த சீவகன் பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த இதுல மனோன்மணியத்துல வர்ற சீவகன். இப்ப நம்ம சொல்ல போறது மனோன்மணியத்துல வர்ற சீவகன். பாண்டிய நாட்டை தலைநகராக கொண்டு ஆண்டவன். அவனுடைய அமைச்சன் திருநெல்வேலிக்கு தலைநகரை மாத்திடலாம் என்று அவனுக்கு தவறான தகவலை அவன்கிட்ட கொடுக்குறான். அவனு அமைச்சன் சொல்வதை கேட்டு மாத்திடுறான். இதை குறிப்பால் உணர்கிறார் அந்த மன்னனுடைய குலகுருவாகிய சுந்தர முனிவர். அவர் உணர்ந்து கொண்டு மன்னனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இவன் சூழ்ச்சி செய்கிறான் என்றெல்லாம் அமைச்சனை உடனடியாக சொல்லிவிட முடியாது. அவன் அதைவிட சூழ்ச்சித்திறன் உடையவனாக எல்லா வேலையும் செய்வான். இவனை தனியே அணுகி ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த அரண்மனையில் எனக்கு ஒரு அறை வேண்டும் என்று. சாங்ஷன் பண்ணியாச்சு. இவர் தனியாக அந்த ஆட்களை எல்லாம் செய்து இந்த அறையில் எனக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைத்துக் கொடு என்று இந்த அமைச்சனுக்கு தெரியாமலே இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். அவன் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து வேக வேகமாக அந்த வேலையை செய்து முடிக்கிறார். இந்த சுரங்கப்பாதை தான் பின்னாலே வரப்போகிற தீமைக்கு அந்த சீவகனையும் அவனுடைய மகளையும் காப்பாற்றுவதற்கு உத்தியாக இருந்த செயல். இந்த அமைச்சனாகிய குடிலனுடைய முகக்குறிப்பை அறிந்ததனாலே அவனுடைய முகமானது சூழ்ச்சி பயம் மிகுந்தது. இவன் இந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு கட்டி வைத்து அரசாட்சியை பிடிக்க பார்க்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து இப்படி செயல்படுகிறார் என்கிற செய்தியை இந்த குரல் மூலமாக அறியலாம்.
அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இவனுடைய உள்ளத்திலே என்ன விதமான, இது பெரிய செய்தி, இதை விரிவா சொல்லணும். விரிவா சொல்வதற்கான காலம் இல்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு. கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பிய. ஒரு முனிவர், கொங்கண முனிவர் என்று அதில் போட்டிருக்கு, அந்த கொங்கண சித்தர் என்று. அவர் ஒரு வீட்டிலே பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பண்ணும் திண்ணை உண்டாக பெரிய அப்படிப்பட்ட பெண்மணி வீட்டுல போய் பிச்சை கேட்கிறார். அந்தம்மா கணவனுக்கான பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டு கொஞ்சம் சில மணித்துளிகள் காலதாமதமாக வெளியே வருகிறார். பார்த்தவுடன் உடனே வரவில்லை என்பதற்காக அந்த பெண்ணை எரித்து விடுவதை போல பார்க்கிறார். அப்பதான் சொல்றாரு, இவரு பார்த்தாருன்னா அந்த கொக்கு எரிஞ்சு போச்சான் அப்படின்னு ஒரு செய்தி. அது மேல எச்சமிட்டுருச்சு இவர் மேல. அப்படி பார்த்தாரு, இவருடைய பார்வையில அது எரிஞ்சிருச்சு. இவன் உற்று பார்ப்பதை பார்த்த உடனே இந்த காட்சி இதெல்லாம் ஒரு நொடியில நடக்குது. நான் இவ்வளவு நேரம் சொல்வதை ஒரு நொடியில நடக்குது. அவன் பார்த்தான், எரிந்தது ஒரு நொடி. இங்க வந்தான், சில நொடிகள் தாமதமாயிட்டு. அதனால இவன் பார்த்தான், இவன் பார்ப்பதை இவள் பார்த்தாள். அது அந்த பிளாஷ்பேக் அது இவளுக்கு வருது. பார்க்கல, நேரடியா பார்க்கல, ஆனா வருது. ஏனென்றால் பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பண்ணும் திண்ணை உண்டாக பெரிய அப்படி வருது. வந்த உடனே கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா என்கிறார். அந்த பாடலை பாருங்க. கொக்கென்றோ எண்ணி கொதிக்கின்றாய், கொக்கென்றோ எண்ணி கொதிக்கின்றாய், இங்கு உனது பக்கம் பலியாது பார் என்றால். உனது பக்கம் பார் என்றால் உனது பக்கம் பலியாது. உன்னுடைய அந்த கொக்க நினைச்ச மாதிரி என்ன நினைச்சிடாத, அது பலியாது என்றால். மிக்குயர்ந்த மாதவனும் நாணி வணங்கினான். மாதவன், பெரிய மாதவன்னா கண்ணனுக்கு ஒரு பெயர் மாதவன், அந்த மாதவன் இல்லை, இவன் பெரிய தவசு யோகி, அதனாலதான் அது எரிஞ்சது. மாதவனும் நாணி வணங்கினான், நெஞ்சறிந்த மாதவன் என்று ஓர்ந்தான் மனம். அவளுடைய கற்பின் திண்மையை இவன் நினைந்து பார்த்தான் என்று பாடல் வருகிறது. ஒரு வெண்பா. கொக்கென்று எண்ணி கொதிக்கின்றாய், இங்குனது பக்கம் பலியாது பாரென்றாள். மிக்குயர்ந்த மாதவனும் நாணி வணங்கினான், நெஞ்சறிந்த மாதவன் என்று ஓர்ந்தான் மனம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். 7வது குறள். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, உவப்பினும் காயினும் தான் முந்துரும். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, உவப்பினும் காயினும் தான் முந்துரும். அதாவது முதுக்குறைந்தது என்றால் முதிர்ந்த பேரறிவு, அறிவினை உடையது என்று பொருள். சிறிய பருவத்தை பெரிய அறிவினை உடையார் என்பது என்றால் சிறுமுது குறைவி, கண்ணையே சிறுமுதி குறைவி என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். சிலருக்கு சிறு பெரியவர் என்று பட்டம் கொடுப்பாரு. இளம் வயதிலேயே ஞானம் பெற்று விட்டவர்களை சிறு பெரியவர் என்று பட்டம் கொடுப்பார். அது சிறுமுது குறைவி. இதுக்கு என்ன பொருள்னா, ஒருவன் மகிழ்ந்தாலும் சினம் கொண்டாலும் அதனை முந்தி காட்டுவது முகம். அதனை முன்னால காட்டுறது எது? முகம். முகத்திலே இருக்கின்ற கண்கள் மூலமாக முகம் காட்டும். ஏமாங்கத நாட்டிலே சீவகன் என்ற ஒரு அரசன், இதை முன்னால சொன்ன சீவக சிந்தாமணில வர்ற அரசன், இப்ப சொல்ற எடுத்துக்காட்டு. இவனுடைய உயிர் தோழன் பதுமுகன். இது 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் வருகிற சீவகன். 2 இடத்துல சீவகன் வருகிறான். இதுக்கு முந்தைய குரல்ல நான் சொன்ன சீவகன் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இப்ப நீராறும் கடல் உடுத்த பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, அந்த பாடலை எழுதி அந்த பாடலை அந்த மனோன்மணியம் நாடகத்தின் முதலிலே தொடக்கத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்தாக. வெள்ளிக்கிழமை வைத்தா முடியும், சனிக்கிழமை முடியும். உயிர் தோழன் பதுமுகன். அவனுடைய தந்தை பேர் தனபாலன். இவனை காந்தர்வதத்தை என்ற பேரழகி விரும்பி திருமணம் செய்து கொள்கிறாள். இது ஒரு பெரிய கதை, சிவசிந்தாமணியிலே வருகிற ஒரு கதை.
கட்டியங்காரன் அவளை திருமணம் செய்த வேண்டும் என்று நினைத்திருப்பான் போல் தெரிகிறது. அதனால் இவனுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தான். இதை முறியடிப்பதற்கு அவனுடைய முகக்குறிப்பை உணர்ந்து கொண்ட இந்த பதுமுகன், அவனுடைய உயிர் தோழன், நட்பு எப்படி வேலை செய்கிறது பாருங்க. அவன் செய்கிற கொடுமைகள் மன்னனை சேர்ந்து விடாதவாறு தன்னுடைய திறமையால் அவனை பாதுகாக்கிறான் என்பது செய்தி. இந்த மெய்ப்பாட்டியல் என்று தொல்காப்பியத்திலே மொத்தம் 27 இயல்கள், பொருளதிகாரத்திலே மெய்ப்பாட்டியல் என்று உண்டு வருகிறது. அந்த மெய்ப்பாட்டியல்ல 2 காரணமாக அந்த முகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லுகிறார். உவகையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம், அது 4 விதமாக. வெகுளி கோபத்தின் மூலமாக 4 விதமான செயல்பாடுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவையும் நுணுக்கமாக அறிந்து கொண்டிருக்கிற திருவள்ளுவர் பெருமான் இந்த முகக்குறிப்பு ஏதோ உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழலுங்கிறார. அதாவது இந்த குறிப்பில் குறிப்புணரக்கூடியவனுக்கு தன்னுடைய உறுப்புகளில் யாது கொடுத்தும் அவனை தோழனாக, உற்ற தோழனாக கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அந்த பதுமுகன் எப்படி உற்ற தோழனாக இருக்கிறான் என்பதுதான் கருத்து. அவனை கட்டியங்காரனிடமிருந்து காப்பாற்றுகிறான். இப்ப பாருங்க, மெய்ப்பாட்டியல்ல என்ன சொல்லுகிறார்? செல்வம், புலனே, புணர்வு, விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை 4. அல்லல்னா துன்பத்தை நீக்கக்கூடிய உவகை 4 விதமாக வரும் என்பதை செல்வத்தின் காரணமாக, புலன்களின் வாயிலாக, நாம் பொறிகளின் வாயிலாக நுகரப்படுகிற புலன்கள் வாயிலாக, புணர்வின் வாயிலாக, விளையாட்டின் வாயிலாக உவகை வரும். இதை முகக்குறிப்பினால் அறிந்து கொள்ள முடியும் என்பதை மெய்ப்பாட்டியல்ல தொல்காப்பி சொல்கிறார். அடுத்து வெகுளியின் 4 கரணியங்கள்: 1 உருப்பறை, 2 குடிகோள், 3 அலை, 4 கொலை என்ற விருப்ப வந்த வெகுளி 4 என்பது மெய்ப்பாட்டியல்ல 10வது நூற்பா. இப்போ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப குலசேகர ஆழ்வார் ஒரு மன்னர், சேர மன்னர், 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். அவரு ராமனுடைய கதையை அந்த கதா காலட்சேபத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதை சொல்லுகிறவர் அப்படியே தத்துரூபமாக அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். இப்பொழுது சீதையை தூக்கிட்டு போனதுனால இப்படி போர் நடக்குது, இது மாதிரி நடக்கிற போது என்று அப்படி சொல்லுகிற போது இவர் கொதித்தெழுகிறார். தன்னுடைய படையெல்லாம் அழைத்து கொண்டு போய் நான் ராமனுக்கு உதவுவேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அதை புரிந்து கொண்ட அந்த உபன்யாசம் செய்கிறார் அல்லவா, அந்த கதையை சொல்லுகிற அந்த புராணிகர் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல, இவருடைய மெய்ப்பாட்டியிலே அவர் புரிந்து கொள்கிறார். ஐயோ, இது உண்மையாக நடந்து கொண்டு இருப்பதாக அந்த அரசன் கருதுகிறான் என்று கருதி ராவணனை அழித்தான் என்று உடனடியாக அந்த கதையை முடித்து விடுகிறார். ஏனென்றால் இவன் கோபப்பட்டு கிளம்பியாக போயிடுவான் போடு, சண்டை நடக்கிற இடத்துக்கு போய்விடுவான் போல இருக்கிறது. இதுதான் குறிப்பில் குறிப்புணர்தல். மனம் கொள்ளுமாறு அந்த இடத்திற்கே அழைத்து கொண்டு செல்லுதல். இது ஒரு நடிப்பியல். அதாவது 3 இயல், இசை, நாடகம் என்று 3 இருக்கிறது அல்லவா, அந்த 3லே நடிப்பு 3வது, இயல் 1வது, நடிப்பியல். தன்னுடைய நடிப்பியல் மூலமாக அதை அப்படியே வெளிக்கொணர்ந்து காட்டுகிற ஒரு பாங்கு இருக்கிறதே, அதான் குறிப்பில் குறிப்புணர்தல் என்று பொருள். இன்னும் கூட சில உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு காலம் இல்லை என்பதனால் 7வது குறளை மீண்டும் பாருங்கள். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, ஓப்பினும் காயினும் தான் முந்துரும். 8 முகம் நோக்கி நிற்க அமையும். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். ஒருவரது உள்ள குறிப்பினை, ஒருவரது உள்ள குறிப்பை நோக்கி அவரது மனக்கருத்தை அறியும் வல்லவரை பெற்றால் பேச்சு தேவையில்லை, முகக்குறிப்பே போதும், பேசு. ஆனா 2 பேரும் இவர் சொல்வதை இவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார், அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை இவர் புரிந்து கொண்டார். அதனால உரையே தேவையில்லை என்று சொல்லுவது இந்த குறளுடைய கருத்து. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரியும்.
இப்ப ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்லி அடுத்ததுக்கு போயிடுவோம். பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழி. எவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்கான் பாருங்க. பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி. இது ஒருத்தன் பெயர், ஒரு பாண்டியனுடைய பெயர். இவனை நல்ல கொடை வள்ளல் இவன். ஒரு புலவன் இவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த நாட்டிலே ஒரு சிறந்த புலவன் இருந்தான். அவன் பேர் இரும்பிடர் தலையார். ஒரு பேரை பார்த்தீங்களா? இரும்பிடர் தலையார். அதனாலதான் தமிழ் பேர்லாம் வைக்க மாட்டேங்கிறான். சதீசு, சுதீசு, குதீசு, புதீசுன்னு வைக்கிறான். பேர் வைக்கிறலாம் வைக்கிற பாருங்க. 199 பேர் தமிழ் பேரே கிடையாது. எல்லாம் குதீசு முதீசுன்னு வைக்கிறான். ஏன் வைக்கிறான்னு எவனுக்குமே தெரியல. அவன் பாட்டு வைக்கிறான். தமிழ்நாடான தமிழ் நினைத்து பார்க்க முடியல. தமிழ்நாடா இது? இந்த பேர்லாம் பாருங்க. கருங்கை ஒல்வா இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கிறான். இரும்பிடத்துல இப்படிலாம் பேர் வைக்க முடியுமான்னு கேட்கிறான். அதுக்கெல்லாம் வேற கதை இருக்கு. அதுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்றேன் இன்னொரு நாள். நேரம் இல்லை என்பதனால இவன் பேர் இரும்பிடர் தலையார். இரும்பிடர் தலையார் அவனை அணுகிறான். எவ்வா யாரை தேடிக்கிட்டு இருக்க? அந்த கருங்கை உள்வாள் பெரும்பை அப்படியா வா என்று அவன் முகக்குறிப்பை கண்டே இந்த இடத்துக்கு போ, உனக்கு கொடுப்பான் என்பதை இவன் அவனுக்கு தெரியுது முன்னாலே. என்றாலும் அவன் வாயின் மூலமாக தெரிந்து கொண்டு அவனை அந்த இடத்துக்கு அழுத்துகிறான். அவனுக்கு எவ்வளவு பரோபகாரம் இருக்கு பாருங்க. இரும்பிடர் தலையாருக்கு இன்னொரு புலவனும் பிழைக்க வேண்டும் என்று அவனை அனுப்புகிறான். எவ்வளவு அருமை பாருங்க. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரியன். 9 பகைமை ஒரு மணித்துள் இருக்கு. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரியன். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரியன். பொருள் உணர கண்ணின் வகைமை உணர்வார் பெரியன். கண்ணின் வகைமை உணர்வார் பெரியன். இப்ப இந்த சினமா உவகையா எந்த அடிப்படையில் என்பதை அந்த வகையை உணர்வார் பெரியன். பகையும் கேண்மையும் கண்ணுரைக்கும். இவன் பகைவனா நண்பனா என்பதை அவனுடைய கண்ணே உரைக்கும் என்பது நேரடி பொருள். கண்ணினது வேறுபாட்டின் தன்மையை அறிய வல்லாரை பெறின் மனத்துள் கிடந்த பகைமையும் நட்பையும் அக்கண்கள் சொல்லிவிடும் என்பதை இந்த குரல் மூலமாக பார்க்கலாம். இப்ப கண்ணகிக்கு கோயில் எழுப்பணும். கண்ணகிக்கு கோயில் எழுப்பணும்னு முடிவு பண்ணா செங்குட்டுவன் நீலன் என்பவனை சோழனுக்கும் பாண்டியனுக்கும் அனுப்புறான். இதுக்கு இதுல கலந்துக்கங்க. ஏனென்றால் சேர நாட்டுக்கு மட்டும் உரியவள் அல்லல் என்பதற்காக. ஆனால் அவர்கள் நிராகரித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் எள்ளி நகையாடுகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் இவனுடைய முகக்குறிப்பை அந்த இடத்தில் இருந்த மாடலமறையோன் என்கிற மறையவன் பார்க்கிறான். அவனுடைய முகக்குறிப்பை பார்த்தவுடனே அவனை அடக்குகிறான். முகம் இல்லையே கண் இருக்கை ஆங்கில்லை, கண் இல்லையே ஒளி இருக்கை முகத்திற்கில்லை, எல்லோருக்கும் கண் இருக்கு முகம் இருக்கு என்றாலும் எல்லோரையும் குறிப்பறிவில் வல்லராக்கி விடுமோ என்னோ என்று மாடலமறையோன் அவனுக்கு அறிவுறுத்துகிறான் என்பதுதான் 9ஆம் குறள். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். 710 நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற. அதாவது குறிப்பால் கருத்தினை அறியும் நுட்பமான அறிவுடையவர்கள் மற்றவர்களின் கண்களையே கருத்தை அளக்கும் அளவுகோலாக கொள்வர் என்பது நேரடி பொருள். இதனுடைய நுண்பொருள் யாம் குறிப்பறிதலில் நுண்ணிய திறத்தினோம் அல்லது திறத்தினேம் என்பவர் பிறர் குறிப்பை அறிந்து கொள்வதற்கு அளவையாக கொள்ள வேண்டிய கோல் பல வகையாலும் ஆராய்ந்து பார்க்கிற போது கண்ணாகிய அளவுகோலை அல்லாது வேறு எந்த அளவுகோலும் பயன்படாது என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்வோம். சேரனுடைய தலைநகராக தொண்டி இருந்த பொழுது கோக்கோதை மார்பன் என்பவனுக்கு அவைக்கள புலவராகவும் உற்ற தோழனாகவும் இருந்தவர் பொய்கையார் என்கிற புலவர். அந்த ஆழ்வார்கள்ல வர்ற பொய்கையாரும் இவரும் ஒருவர் அல்லர் என்பது என்னுடைய கருத்து.
அதுல பொய்கை ஆழ்வார் என்று 12 ஆழ்வார்கள்ல ஒருவர் வருவார். இங்கே வருகிற ஆழ்வார்ல பொய்கையார் என்பவர் கோக்கோதை மார்பன் என்பவனுடைய அவைக்கள புலவராகவும் உற்ற தோழனாகவும் அவனுக்கு விளங்கியவர். அருங்கலைகள் பலவும் தெரிந்த பெரும் புலமையாளர். அவர்தான் களவழி 40 என்று ஒரு நூல் எழுதினார். இப்ப இவனுக்கு பின்னால, கோக்கோதை மார்பனுக்கு பின்னால அவனுடைய மகன் கணைக்கால் எறும்புரை, சேரமான் கணைக்கால் எறும்புரை என்கிற மன்னன் இளம் வயதினராக இருந்தான். இந்த கோக்கோதை மார்பன் இறப்புக்கு பிறகு அவனுக்கும் சிறந்த உற்ற தோழனாகவும் அறிவுரைகள் சொல்லுகிற நிலையிலும் அவைக்கள புலவராகவும் விளங்கியவர் பொய்கையார். அப்பதான் சோழன் கோச்சங்கலானுக்கும் சேரமான் கணைக்கால் எறும்புரைக்கும் நடந்த போரிலே அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டான். அந்த இடத்துக்கு பேர் சிறை கோட்டம் என்று பெயர். ஏனென்றால் அவன் தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடாது என்று உயிர் விட்டவன். அதனால் இது கோட்டம் என்றால் கோயில். சிறையே கோயிலாக்கியவன். மானம் இழந்தபின் வாழாமை முன்னினிதே என்பது இனியவே 40. அந்த அடிப்படையிலே அவன் தன்னுடைய மானத்திற்கு சவால் விடுகிறது இந்த நாடு, சோழ நாடு என்று தன்னுடைய உயிரை விட்டவன் சேரமான் கணைக்கால் எறும்புரை. இப்ப கோக்கோதை மார்பனுக்கும் அவன் மகன் சேரமான் கணைக்கால் எறும்புரைக்கும் துணை நின்றவர் பொய்கையார். அவருடைய முகக்குறிப்பை பார்த்து அவருடைய உள்ள தெளிவு என்ன என்பதை சொல்லிவிடுகிற பேராற்றல் உடையவராக விளங்கினார். அதனாலதான் 2 அரசர்களும் இவரை துணைவராக வைத்துக் கொண்டார். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற. அவன் முகக்குறிப்பை அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இதனுடைய நுட்பமான கருத்து என்ன என்றால், இந்த நுண்ணியம் என்பார். இப்ப ஒரு இரவலன் வருகிறான், சாதாரண இரவலன் அல்லன். அவன் நல்ல புலமை உடையவன். அவனுக்கு வகை தெரியவில்லை யாரிடம் பரிசு பெறுவது என்று. பரிசு என்றால் அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வழங்கக்கூடியவர் யார் என்று தெரியவில்லை. அப்பொழுது அவனுடைய முகக்குறிப்பை அறிந்து, இவ்வளவு சிறந்த புலமையாளன் நம்முடைய அரசனிடம் சென்றால் அவனுக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான பொருள்கள் கிடைக்கும் என்று கருதுகிறார் இந்த புலவர் பொய்கையார். அப்படி ஒருத்தன் வர்றான், அவனை அனுப்புறார். இப்படி பாட்ட பாருங்க. கோதை மார்பில் கோதையானம், கோதையை புணர்ந்தோர் கோதையானம், மார்கழி மலர்ந்த நெய்தலானும், கல் நாருமே காளைன் தொண்டி, அகுதம் ஊரே. தொண்டி அகுதம் ஊரே. அவனியம் இறைவன் யாரு? கோதை புணர்ந்த கோதை. அன்னோட் படர்தியாய், நீ அவங்கிட்ட போனின்னா நீயும் எம்மும் உள்ளுமோ, நாம 2 பேரும் மகிழ்ச்சி அடைவோம். என்ன அப்படிதான் வச்சிருக்கிறான். அதனால நீயும் எம்மும் உள்ளுமோ முதுவாய் இரவல, அமர் மேம்படும் காலை நின் புகழ் மேம்படுனனை கண்டனம். எனவே அவன் மகன் கணைக்கால் எறும்புரை இருக்கிறான். அப்படி இருக்கின்ற அந்த இடத்திலே நீ செல்வாயானால் உனக்கு நிறைய கிடைக்கும் என்பதை அவனுடைய குறிப்பறிந்து, முகக்குறிப்பறிந்து, அவனுடைய வறுமையினாலே அவன் படுகிற துன்பம், ஒரு சிறந்த கல்வியாளன், சிறந்த அறிஞன் இவ்வாறு துன்பப்படுகிறான் என்பதை அறிந்த இன்னொரு புலவன் அவனை ஆற்றுப்படுத்தி அனுப்புகிறான் என்பதுதான் இந்த குறளுக்கான சரியான எடுத்துக்காட்டு. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற. நுட்பமான அறிவுடையவன் நுண்ணியம் என்பார். அவனுடைய முகக்குறிப்பை வைத்துக் கொண்டே இவர் அளந்து விடுகிறார் அவனுடைய நிலைமை என்ன என்பதை. அப்படி காணுங்கள், அப்படிப்பட்டவனை காணுங்கள். கண் அல்லது இல்லை பெற. அப்படிப்பட்டவனைய கண்ணை பார்த்தே
இவன் இப்படிப்பட்டவன் என்பதை தன்னுடைய அறிவு தெளிவினாலே அவர் உணர்ந்து கொள்கிறார். இதுதான் குறிப்பறிதலினுடைய வெற்றி என்பதை இந்த கடைசி குறளின் மூலமாக திருவள்ளுவர் யாக்கிறார் என்பதோடு இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இதனுடைய பிழிவு தகுதி அறிந்து தக்காங்கு பழகுக அப்படிங்கிறது இதனுடைய பிழிவு. தகுதி அறிந்து தக்காங்கு பழகுக. இந்த 300க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் தற்காலத்தில் இருக்கிறார்கள். நிறைய பேர் உரை செய்திருக்கிறாங்க திருக்குறள்ல. இதை மூதறிஞர் ஆவே ராமசாமி என்கிற பெருமகனார் எழுதிய நூலிலிருந்துதான் இந்த கடைசியாக முத்தாய்ப்பாக நான் ஒரு பிரிவை போட்டுக்கொண்டு வருகிறேன். அந்த நூல்ல உள்ள 3 முக்கிய சிறப்புகளை சொல்லுகிறேன். அந்த உரையில இது மாதிரி வேற யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த உரையில இந்த 10 குறள்களையும் ஒரு பிரிவாக சொல்லுகிறார். இன்னொன்று, அந்த தலைப்புக்கு கீழே அந்த தலைப்பினுடைய விளக்கத்தை 2-3 சொற்களாலே சொல்லிவிடுகிறார். இதுக்குள்ள என்ன வருங்கிறத அந்த தலைப்புக்கான கருத்து. இப்ப குறளுக்கான உரை எழுதுகிற போது தலைப்புக்கான கருத்தையும் அவர் சொல்லிவிடுகிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த 10 குறள்களுடைய பிழிவை சொல்லிவிடுகிறார். மூன்றாவது, பல உரைகளை அறிந்து அந்த உரைகளில் எப்படி செய்தால் அந்த திருக்குறளை தெளிவாக படிக்க முடியும் என்பதற்கேற்ப பெரும்பாலானவற்றிற்கு குறியீடுகள் அமைத்திருக்கிறார். அதாவது காற்புள்ளி, அரைப்புள்ளி போன்றவற்றை அந்த இடத்தில் நிறுத்தினாலே நமக்கு பொருள் புரியும். அதற்கு ஒரு சிறந்த நூல் இவருடைய உரை நூல். உரையை நாம் பின்பற்றுகிறோமோ இல்லையோ, இந்த 3 குறியீடுகளும் நமக்கு திருக்குறளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அணுக்கமாக இருக்கும் என்பதனால் இதை சொல்கிறேன். இதை நம்முடைய நூலகம் 2லயும் இருக்கு. ஆகநல் பள்ளியிலையும் இருக்கு, அப்புலையும் இருக்கு.